வேத ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதுவும் இந்த கிரகங்களால் உருவாகும் யோகங்கள் இன்னும் சிறப்பான தாக்கத்தை உண்டாக்குகின்றன. வேத நாட்காட்டியின்படி இந்த ஆண்டின் தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி வருகிறது. இந்த தீபாவளி பண்டிகைக்கு முன் தேவர்களின் குருவாக கருதப்படும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் ஹான்ஸ் ராஜயோகம் உருவாக உள்ளது. அதுவும் இந்த ஹான்ஸ் ராஜயோகமானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் தீபாவளி நாளில் உருவாக உள்ளது. இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும். தீபாவளி நாளில் இந்த ராஜயோகம் நீடித்திருப்பதால் சில ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறவுள்ளனர். இதன் விளைவாக வருமானத்தில் கணிசமான உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளன. மேலும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். இப்போது தீபாவளியில் உருவாகியுள்ள ஹன்ஸ் ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். துலாம் ராசியின் 10வது வீட்டில் குருவால் ஹன்ஸ் ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். தலைமைத்துவ திறன்கள் மேம்படும். முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு கிடைக்கும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமண வாழ்க்கை மேம்படும். தந்தையுடனான உறவு சிறப்பாக இருக்கும். கடக ராசியின் முதல் வீட்டில் ஹான்ஸ் ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். வாழ்க்கை துணையுடனான உறவு இனிமையாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். எதிர்பாராத வழிகளிலிருந்து பணம் தேடி வரும். விருச்சிக ராசியின் 9வது வீட்டில் ஹான்ஸ் ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும். குடும்பத்தினருடனான உறவு இனிமையாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு தீபாவளிக்கு பின் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். தொழிலதிபர்களின் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவார்கள். இதுல நீங்க எந்த ராசின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ராசி இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.